இன்றைக்கி டே 1. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆம் இஸ் ஆர். இந்த ஆம் இஸ் ஆர் வச்சு எப்படிலாம் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். லெஃப்ட் சைடு இந்த லெசனை ஃபுல்லாக நம்ம படிச்சுட்டு அடுத்தது ரைட் சைடில் இருக்க இந்த எக்ஸசைஸை எப்படி ஃபில் பண்ண போகிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லிசா அப்படிங்கிறவங்க அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்போம். My name is Liza. I am 22. I am not married. My favorite color is blue. My favorite sports are football and swimming. I am interested in art. My father is a doctor and my mother is a journalist. I am a student. I am American. I am from Chicago. ஸோ இவங்க அவங்கள பற்றி சொன்னதை நம்ம கேட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இஸ் வருது, ஆம் வருது, அண்ட் ஆர் வருது. இப்போது இந்த டேபிள் மூலியமாக எங்கெல்லாம் ஆம் வரலாம், எங்கெல்லாம் இஸ் வரலாம், எங்கெல்லாம் ஆர் வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆம் எப்போதுமே ஐ பக்கத்தில் வரும். அண்ட் ஹீ, ஷீ, இட் சிங்குலர் அவங்களுக்கு பக்கத்தில் இஸ் வரும். வி, யூ, தே இவங்களுக்கெல்லாம் பக்கத்தில் ஆர் வரும். அதை ஷார்ட் ஃபார்மில் இந்த மாதிரி எழுதுவோம். ஐ மேலே அப்பாஸ்ட்ரஃபி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆம். I am, he is, she is, it is, we are, you are, they are. அதை ஷார்ட் ஃபார்மில் இந்த மாதிரி எழுதுவாங்க. அடுத்து நெகட்டிவில் I am not, he is not, she is not, it is not, we are not, you are not, they are not. இது இன்னும் ஷார்ட் ஃபார்மில் இங்கே இருக்கிற மாதிரி எழுதுவாங்க. He isn't, she isn't, it isn't, we aren't, you aren't, they aren't. First of all, இந்த am is are அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். am is are அப்படின்னா என்னன்னா இதுக்கெல்லாம் பேர் be forms அப்படின்னு சொல்லுவாங்க. be forms. be அப்படின்னா இருன்னு அர்த்தம். ஸோ இந்த am is are அப்படின்னா என்னன்னா இரு அப்படின்னு அர்த்தம். he is, she is, it is, we are, you are, they are, and I am. சரிங்களா? இதை நம்ம ஒரு சென்டென்ஸாக எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஐ ஆம் கோல்ட். கேன் யூ க்ளோஸ் த விண்டோ ப்ளீஸ்? எனக்கு கோல்டாக இருக்குது, விண்டோவை க்ளோஸ் பண்ண முடியுமா ப்ளீஸ்? அண்ட் எனக்கு 32 வயசாகுது. ஐ ஆம் 32 years old. என்னுடைய தங்கைக்கு 29. மை சிஸ்டர் இஸ் 29. ஸோ ஐ வரும்போது ஆம் வந்திருக்கு. மை சிஸ்டர் கேர்ள் இல்லையா, அதனால் இஸ் போட்டிருக்கோம். ஷீ இஸ், மை சிஸ்டர் இஸ் 29. மை பிரதர் ஒரே ஒரு பையன். மை பிரதர் இஸ் வெரி டால். என்னுடைய பிரதர் உயரமானவன். ஹீ இஸ் அ போலீஸ்மேன். அவன் ஒரு போலீஸ்மேன். ஜான் இஸ் அஃப்ரைட் ஆஃப் டாக்ஸ். இங்கே பாருங்கள், ஜான் டாகை பார்த்து பயப்படுறான். அவன் சொல்லும் போது இப்போ ஜானே சொல்கிறான் அப்படின்னா ஐ ஆம் அஃப்ரைட் ஆஃப் டாக்ஸ்ன்னு சொல்லுவான். ஆனால் நம்ம ஜானை பார்த்து என்ன சொல்லுவோம்? ஜானை பற்றி நம்ம என்ன சொல்லுவோம்? ஜான் இஸ் அஃப்ரைட் ஆஃப் டாக்ஸ், ஹீ இஸ் அஃப்ரைட் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அடுத்தது இப்போது 10 மணி ஆகுது. இட் இஸ் 10 o'clock. யூ ஆர் லேட் அகெயின். யூக்கு நம்ம என்ன தான் போடணும்? ஆர் தான் போடணும். யூ ஆர் லேட் அகெயின். ஆன் அண்ட் ஐ. ஆனுங்கிறது ஒரு பொண்ணு, அண்ட் ஐ ஆனும் நானும். ஸோ 2 பேர் வந்துட்டாங்க, அதனால் நம்ம என்ன போடணும்? ஆர் போடணும். 2 பேர் வந்ததுனால அது ப்ளூரல் ஆயிடுச்சு. அதனால் அந்த இடத்துல இஸ் வரக்கூடாது, ஆர் வரணும். ஆன் அண்ட் ஐ ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். யுவர் keys are on the table. உங்களுடைய keys எங்கே இருக்குது? டேபிள் மேலே இருக்குது. on the table. keys plural, அதனால் ஆர் போட்டிருக்கோம். அடுத்தது நான் டயர்டாக இருக்கேன் ஆனால் பசிக்கவில்லை. I am tired but, ஆனால் but. I am not hungry. எனக்கு பசிக்கவில்லை. Tom isn't interested in politics. டாமுக்கு பாலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இல்லைன்னு வரும்போது isn't. he is interested in music. அவனுக்கு மியூசிக்கில் ஆர்வம் இருக்கிறது. Jan isn't at home at the moment. she is at work. Jan இப்போ வீட்டில் இல்லை. at the moment இப்போ வீட்டில் இல்லை. அவள் இப்போ எங்கே இருக்கா? ஒர்க்கில் இருக்கா. she is at work. those people aren't English. thoseனா அவங்க, அந்த மக்கள், பீப்புள்னா மக்கள், ப்ளூரல்,
அதனால் ஆர். அவங்க இங்கிலீஷ் இல்லை, இங்கிலீஷ்னா அந்த இடத்துல இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல. ஸோ ஆரிண்ட், தோஸ் பீப்புள் ஆரிண்ட் இங்கிலீஷ், தே ஆர் ஆஸ்திரேலியன். அவங்களாம் யார்? ஆஸ்திரேலியன். இட் இஸ் சன்னி டுடே பட் இட் இஸ்ன்ட் வார்ம். இன்றைக்கி ரொம்ப வெயில் அடிக்குது, ஆனால் ரொம்ப வார்மாக இல்லை, ரொம்ப ஹீட்டாக இல்லை. இன்றைக்கி மேகமூட்டம்லாம் இல்லாமல் சூரியன் வெளிச்சம் அடிக்குது, பட் எப்படி இல்லை, ஹாட்டாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் சன்னி டுடே பட் இட் இஸ்ன்ட் வார்ம். அடுத்தது தட் இஸ், தேர் இஸ், ஹியர் இஸ். நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு இடத்த சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு எப்படி சொல்கிறது? தேங்க்யூ, தட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ. தட் பக்கத்தில் இஸ், தட் இஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ. லுக், தேர் இஸ் கிறிஸ். அங்கே பாரு, அங்கே கிறிஸ் இருக்கா? தேர் இஸ் கிறிஸ். ஹியர் இஸ் யுவர் கீ. கீஸ் இங்கே இருக்குது பாரு, இங்கே இருக்குது. இங்கேனா ஹியர். ஹியர் இஸ் யுவர் கீ. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க? தேங்க்யூ. ஸோ அடுத்தது எக்ஸசைசஸ்லாம் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1.1 ரைட் த ஷார்ட் ஃபார்ம். இதுக்கெலாம் நம்ம இப்போ ஷார்ட் ஃபார்ம் எழுத போகிறோம். she is, she is. அடுத்தது they are, they are. it is not. இதை சிம்பிளாக எப்படி எழுதலாம்? it isn't. அடுத்தது that is, இதை that's அப்படின்னு எழுதலாம். I am not, இதை ஷார்ட் ஃபார்மாக ஐ போட்டு அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எம் போட்டு not, I am not. You are not, இது எப்படி எழுதுறானா? You aren't, you aren't. Okay. Next, put in am, is, are, are. ஸோ எங்கே am வரும், எங்கே is வரும், எங்கே are வரும் அப்படிங்கிறத நம்ம போட போகிறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் am எங்கே வரும்? I பக்கத்தில் am வரும், சிங்குலர் பக்கத்தில் is வரும். he, she, it இவங்களுக்கு பக்கத்தில் is வரும், அண்ட் ப்ளூரல் பக்கத்தில் ஆர் வரும். அதாவது we, you, they ப்ளூரல் இவங்களுக்கெல்லாம் பக்கத்தில் ஆர் வரும். இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். the weather is nice today. வெதர் வந்து ஒரு சிங்குலர் இல்லையா? weather is nice today. இன்றைக்கி ரொம்ப வெதர் நல்லா இருக்குது. அடுத்தது I not tired. ஐ பக்கத்தில் என்ன போடணும்? am தானே போடணும். எஸ், I am ஷார்ட் ஃபார்ம் எழுதிக்கலாமா? am not tired. அடுத்தது this bag heavy. இந்த பேக் ஹெவியாக இருக்கிறது. this பேக்ங்கிறது சிங்குலர். அப்போ சிங்குலருக்கு என்ன வரணும்? இஸ் தான் வரணும். this bag is heavy. அடுத்தது these bags. இங்கே இருக்கிற பைகள் எல்லாம், இங்கே நிறையா பைகள் இருக்குது, பைகள். these bags அப்போ என்ன போடணும்? ப்ளூரல் இல்லையா? அப்போ these bags are heavy. அடுத்தது look, there is Carol. லுக், அங்கே பாரு, கரோல் இருக்கா? there is Carol. my brother and I பக்கத்தில் am தான் போடணும். ஆனால் இங்கே நல்லா அந்த சென்டென்ஸை பாருங்கள். my brother and I, என்னுடைய சகோதரனும் நானும். ஸோ ரெண்டு பேர் வந்ததுனால இந்த இடத்துல என்ன போடணும்? ஆர் போடணும். my brother and I are good tennis players. நானும் என்னுடைய பிரதரும் நல்ல டென்னிஸ் பிளேயர்ஸ். தமிழில் சொல்லும்போது நானும் என் தம்பியும், நானும் என் அப்பாவும், நானும் என் அம்மாவும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கிலீஷில் நம்ம யார் கூட சேர்த்து சொல்கிறோமோ அவங்கள ஃபர்ஸ்ட் சொல்லிடணும். மை பிரதர் அண்ட் ஐ, மை மாம் அண்ட் ஐ, மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ, அவங்கள முன்னாடி சொல்லி தான் நம்மள அடுத்தது சொல்லணும். அண்ட் ரெண்டு பேர் வந்ததுனால இங்கே நம்ம ஆர் யூஸ் பண்ணி தான் சொல்லணும். அடுத்தது ஆன் வீட்டில் இருக்கா? இப்போ ஆன் வீட்டில் இருக்கா. ஆனுங்கிறது ஒரு பொண்ணு. ஸோ ஆன் இஸ் அட் ஹோம். ஹர் சில்ட்ரன், நல்லா கவனிங்க, ஹர் சில்ட்ரன் அவளுடைய குழந்தைகள். சைல்டு அப்படின்னா குழந்தை, சில்ட்ரன் அப்படின்னா ப்ளூரல் குழந்தைகள். குழந்தைகள் எங்கே இருக்காங்க? ஸ்கூலில் இருக்காங்க. குழந்தைகள் அப்படின்னா ஆம் வருமா, இஸ் வருமா, ஆர் வருமா? எஸ், கரெக்ட், ஆர். ஏன்னா குழந்தைகள் அப்படின்னா ப்ளூரல், அதனால் ஆர். ஹர் சில்ட்ரன் ஆர் அட் ஸ்கூல், அவருடைய குழந்தைகள் ஸ்கூலில் இருக்கிறார்கள். ஐ அ டாக்ஸி டிரைவர், நான் ஒரு
டாக்ஸி டிரைவர். அப்போ என்ன பண்ணணும்? ஐ ஆம் அ டாக்ஸி டிரைவர். மை சிஸ்டர் ஒரு நர்ஸு. என்னுடைய சிஸ்டர் ஒரு நர்ஸு. என்னோட சிஸ்டர் சிங்குலர் அண்ட் கேர்ள் இல்லையா? ஷீ இஸ் தானே போடணும். மை சிஸ்டர் இஸ் அ நர்ஸ். புரிஞ்சுதா? இப்போ நம்ம அடுத்த எக்ஸசைஸுக்கு போகலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். இஸ் எசின்ட் ஆர் ஆரிண்ட் இதை யூஸ் பண்ணணும். அதாவது சிங்குலருக்கு இஸ்ஸும் இசின்ட்டும், ப்ளூரலுக்கு ஆரும் ஆரின்ட்டும் யூஸ் பண்ணணும். அண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ வெதர் இட் இஸ் பாசிட்டிவாக இருக்கலாம் இல்லைனா நெகட்டிவாக இருக்கலாம், நம்ம தான் கண்டுபிடிச்சி போடணும். இதில் இந்த இதில் இருக்கிறதெல்லாம் மிஸ் ஆகிருக்கும். நம்ம என்னான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள். யுவர் ஷூஸ் வெரி டர்ட்டி. உன்னோட ஷூஸ் அழுக்காக இருக்குது. ஷூஸ் ப்ளூரல் இல்லையா? அதனால் ஆர் போட்டிருக்காங்க. யுவர் ஷூஸ் ஆர் வெரி டர்ட்டி. உன்னோட ஷூஸ்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது. அடுத்தது மை பிரதர் அ டீச்சர். என்னுடைய பிரதர் டீச்சரா? ஆமாம், என்னோட பிரதர் டீச்சர் தான். அப்புறம் என்ன பண்ணணும்? மை பிரதர் இஸ் அ டீச்சர். மை பிரதர் இஸ் அ டீச்சர். அடுத்தது திஸ் ஹவுஸ் நாட் வெரி பிக். இந்த வீடு பெருசாக இல்லை வந்ததுனால திஸ் ஹவுஸ் ஒரே ஒரு ஹவுஸ் தான் இல்லையா? அப்போ திஸ் ஹவுஸ் பக்கத்தில் என்ன போடணும்? திஸ் house isn't very big. This house isn't very big. Okay. The shops not open today. கடைகள் திறக்கவில்லை இன்று கடைகள் திறக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஷாப்ஸ் ப்ளூரல். அப்போ பக்கத்தில் என்ன வரணும்? ஆர் அண்ட் நாட் வந்திருக்கு. அப்போ ஆரிண்ட். இதை நீங்கள் ஆர் நாட் அப்படின்னு சொல்லலாம். பட் ஷார்ட் ஃபார்மில் ஆரிண்ட் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்ட். த ஷாப்ஸ் ஆரிண்ட் ஓப்பன் டுடே. த ஷாப்ஸ் ஆரிண்ட் ஓப்பன் டுடே. அடுத்தது மை கீஸ் இன் மை பேக். மை கீஸ் இன் மை பேக் அப்படின்னா கரெக்ட் கிடையாது. நடுவில் என்ன வரணும்? கீஸ்னா என்னது? ப்ளூரல். அப்போ பக்கத்தில் என்ன வரும்? ஆர் வரும். அது பேக்கில், மை கீஸ் பேக்கில் இருக்கு. மை கீஸ் ஆர் இன் மை பேக். மை கீஸ் ஆர் இன் மை பேக். மை கீஸ் இன் மை பேக் அப்படின்னு சொல்லக்கூடாது. நடுவில் இந்த ஆர் போடணும். மை கீஸ் ஆர் இன் மை பேக். இதே ஒரு கீ அப்படின்னா மை கீ இஸ் இன் மை பேக். ஒரே ஒரு கீயாக இருந்தால் மை கீ இஸ் இன் மை பேக். இதே கீஸ் அப்படின்னா ஆர். ஓகேங்களா? அடுத்தது ஜெனி 18 years old. ஜெனி இஸ், எஸ் கரெக்ட், சூப்பராக சொன்னீங்க. ஜெனி இஸ் 18 years old. கரெக்டா? சூப்பர். யூ நாட் வெரி டால். யூ நாட் வெரி டால். நீ டாலா இல்லை. யூ பக்கத்தில் என்ன பண்ணும்? ஆர். இங்கே நாட் வந்திருக்கு. அப்போ யூ ஆரிண்ட். யூ ஆரிண்ட் வெரி டால். இதை யூ ஆர் நாட் வெரி டால் அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட் ஃபார்மில் ஆரிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் யூனிட் போகலாமா? ஓகே. நெக்ஸ்ட் யூனிட்டில் இப்போது லிசா அவங்கள பற்றி சொன்னாங்க இல்லையா? லுக் அட் லிசாஸ் சென்டென்சஸ். ஃபஸ்ட்டு லிசா அவங்களோட சென்டென்சஸை சொன்னாங்க இல்லையா அவங்கள பற்றி? அந்த மாதிரி இப்போது சென்டென்சஸ் அபவுட் யுவர் செல்ஃப். நான் இப்போது என்னை பற்றி எழுதுவேன், நீங்கள் உங்களை பற்றி எழுதணும். ஃபஸ்ட்டு நேம் எப்படி சொல்லுவோம்? மை நேம் இஸ் டைனேஸ். என்னுடைய பேர் டைனேஸ். மை நேம் இஸ் டைனேஸ். இதில் உங்களோட பேரை எழுதுங்க. அடுத்தது ஃப்ரம். நான் எங்கேருந்து வரேன்? நான் தஞ்சாவூர். அப்போ நான் என்ன எழுதணும்? ஐ ஆம் ஃப்ரம் தஞ்சாவூர். உங்களுக்கு நீங்கள் எந்த ஊரோ அதை நீங்கள் எழுதுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன்
நீங்கள் எந்த ஊருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஏஜ். ஏஜ் சொல்லும் போது ஐ ஆம் 30. உங்களோட ஏஜை நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது ஜாப். நான் என்னவா இருக்கேன்? ஐ ஆம் அ டீச்சர். ஐ ஆம். நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கிட்டே இருக்கேன், புரியுதா? நீங்கள் ஷார்ட் ஃபார்மில் எழுதாமல் ஃபுல் ஃபார்மில் கூட நீங்கள் எழுதலாம். ஐ ஆம் தனியாகவும் போடலாம். பட் ஷார்ட் ஃபார்மில் எழுதுறது இன்னும் பெட்டர். ஷார்ட் ஃபார்மில் பேசுகிறது இன்னும் பெட்டர். ஐ ஆம் அ டீச்சர். மேரிடா? நான் மேரிடா இல்லை. ஐ ஆம் நாட் மேரிட். ஐ ஆம் நாட் மேரிட். நீங்கள் மேரிடுனா ஐ ஆம் மேரிடுன்னு எழுதணும், இல்லைனா ஐ ஆம் நாட் மேரிடுன்னு எழுதணும். அடுத்தது ஃபேவரட் கலர் ஆர் கலர்ஸ். ஒரு சில பேர்த்துக்கு ஒரே ஒரு ஃபேவரட் கலர் இருக்கலாம், ஒரு சில பேர்த்துக்கு 2-3 கலர்ஸ் இருக்கலாம். ஸோ அதை எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். இப்போ எனக்கு க்ரீன் கலர் பிடிக்கும் அப்படின்னா மை ஃபேவரட் கலர் இஸ் க்ரீன். ஒருவேளை எனக்கு க்ரீன் கலரும் பிடிக்கும் ப்ளூ கலரும் பிடிக்கும்னா நான் எப்படி தெரியுமா எழுதணும்? மை ஃபேவரட் கலர்ஸ். ஏன்னா 2 கலரில் மை ஃபேவரட் கலர்ஸ். கலர்ஸ் வந்துட்டு அங்கே என்ன வந்துடும்? ப்ளூரல். அதனால் ஆர் வந்துடும். மை ஃபேவரட் கலர்ஸ் ஆர் க்ரீன் அண்ட் ப்ளூ அப்படி எழுதணும். நான் ஒரே ஒரு கலர் எழுதுறதுனால மை ஃபேவரட் கலர்னு போட்டுட்டு சிங்குலராக இருக்கிறதுனால இஸ் போட்டிருக்கேன். மை ஃபேவரட் கலர் இஸ் க்ரீனுன்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை 2 கலர் பிடிச்சிருந்தா மை ஃபேவரட் கலர்ஸ் ஆர் க்ரீன் அண்ட் ப்ளூ அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்டட் இன். இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எனக்கு டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்டட். எனக்கு ரொம்ப டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட். அப்போ ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் டீச்சிங். அதே மாதிரி உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. புரிஞ்சுங்களா? அடுத்த யூனிட் போகலாமா? ஓகே. அடுத்த யூனிட் நல்லா பாருங்கள். சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்களா? இந்த பிக்சர்ஸில் கொடுத்துருக்கத நம்ம பார்த்து கீழே எழுதணும். ரைட் சென்டென்சஸ் ஃபார் த பிக்சர்ஸ் யூஸ். என்னென்ன வேர்ட்லாம் யூஸ் பண்ணலாம்? அஃப்ரைட், ஆங்க்ரி, கோல்டு, ஹாட், ஹங்க்ரி, தேர்ஸ்டி. தேர்ஸ்டி ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டாங்க, அதனால் அடிச்சிருக்காங்க. நம்மளும் எழுதிட்டு எழுதுனதெல்லாம் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவோம். சரிங்களா? அஃப்ரைட்னா பயம், ஆங்க்ரினா கோவம், கோல்டுனா குளிர், ஹாட்னா ரொம்ப சூடாக, ஹங்க்ரினா பசி, தேர்ஸ்டினா தாகம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள். அவள் வெயில் அடிக்குது, இங்கே கிளாஸில் தண்ணி இருக்குது, அவளுக்கு ரொம்ப தாகமாக இருக்குது. அவள் ரொம்ப தாகமாக இருக்குது, அதனால் ஷீ இஸ் தேர்ஸ்டி. அவள் ஒரு கேர்ள் இல்லையா, அதனால் ஷீ இஸ் தேர்ஸ்டி அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். இப்போ அடுத்தது கவனிங்க. இது வந்து பனி பெய்யுது, 2 பேர் இருக்காங்க, பனியில் நடுக்கிறாங்க. ஸோ பனி பெய்யுது, அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சில்லுன்னு இருக்கும், கோல்டுன்னு இருக்கும். அப்போ எதை யூஸ் பண்ணோம்? இந்த கோல்டு யூஸ் பண்ணணுமா? யூஸ் பண்ணிக்கலாம். 2 பேர் இருக்கிறதுனால தேனா அவர்கள். அவர்கள் குளூரில் இருக்காங்க. தே ஆர் கோல்டு. தே ஆர் கோல்டு. அடுத்தது இங்கே ஒரே ஒரு பையன், அவனுக்கு இங்கே சூரியன் வெளிச்சம் அடிக்க, சூரியன் நடுவானில் சூரியன் அடிச்சிட்ருக்கு, வெயில் அடிச்சிட்ருக்கு. அப்போ அவன் எப்படி உணர்வான்? ரொம்ப ஹாட்டாக உணர்வான் இல்லையா? ஹீ வந்திருக்கு. ஹீ வந்தால் பக்கத்தில் என்ன போடணும்? இஸ். ஹீ இஸ் ஹாட். கரெக்டாக? ஹீ இஸ் ஹாட். இப்போது கோல்டு முடிஞ்சு, ஹாட்டும் முடிஞ்சு. அடுத்தது சேர் மேலே ஏறி பயந்துட்டு இருக்கான். ஏன்னா கீழே என்ன இருக்குது? பாம்பு இருக்குது. அவன் பாம்புக்கு பயந்துகிட்டு இருக்கான். அப்போ என்ன எழுதணும்? ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, டாகுக்கு பயந்தான் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே அவன் எப்படி இருக்கான்? பயத்தில் இருக்கான். ஹீ இஸ் அஃப்ரைடு. ஹீ இஸ் அஃப்ரைடு. அதான் பயத்தில் இருக்கான். அஃப்ரைட் ஆஃப் த ஸ்னேக் அப்படின்னு போட்டாலும் கரெக்டு. அதான் இப்போ பயத்தில் இருக்கான், அதை மட்டும் எழுதிப்போம். ஹீ இஸ் அஃப்ரைடு. அடுத்தது 3 பேர் சாப்பாடை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அஃப்ரைடு அடிச்சிடுவோமா? அடுத்தது 3 பேர் சாப்பாடை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்னது? பசிக்குது, பசியில் இருக்காங்க. 3 பேர். அப்போ ஹீயா, ஷியா, இட்டா, தேவா. எஸ், 3 பேர் அவர்கள். அப்போ என்ன போடணும்? தே போடணும். தே பக்கத்தில் ஆர், ஏன்னா ப்ளூரல் இல்லையா? தே ஆர் என்னவா இருக்காங்க? பசியில் இருக்காங்க. ஹங்க்ரி. அப்போ ஹங்க்ரி அடிச்சலாம். இங்கே எழுதிடலாமா? HUNGRY, ஹங்க்ரி. அடுத்தது 6th ஒன். இங்கே ஒரு கேர்ள், யாரோ அவங்க வீட்டு கண்ணாடியை உடைச்சிட்டாங்க. கண்ணாடியை உடைச்சதுனால அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவங்க எப்படி இருக்காங்க? ரொம்ப கோபமாக இருக்காங்க. அவள், ஷீ. ஷீ பக்கத்தில் என்ன போடணும்? எஸ்.
ஷி இஸ் எப்படி இருக்காங்க, கோபமாக இருக்காங்க. ஷி இஸ் ஆங்க்ரி. ஓகே ஓகே. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட், ரைட் ட்ரூ சென்டென்சஸ், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். பாசிட்டிவாக எழுதலாம், நெகட்டிவாக. நெகட்டிவ்னா நாட் சேர்த்து எழுதுறது. அடுத்தது என்னென்ன யூஸ் பண்ணலாம், ஆம், ஆம் நாட், இஸ், இஸ்ன்ட், ஆர், ஆரின்ட், இதெல்லாம் யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் ட்ரூ சென்டென்சஸ் எழுத போகிறீங்க. இப்போ உங்களை பற்றினா சில உண்மைகளை எழுத போகிறீங்க. நான் என்னோடய உண்மைகளை எழுதுகிறேன், நீங்கள் உங்களோட உண்மைகளை எழுதுங்க. இப்போ ஐ இன்ட்ரெஸ்டட் இன் பாலிடிக்ஸ். நான் பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன்னா ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் பாலிடிக்ஸ்னு எழுதுவேன். ஒருவேளை எனக்கு பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்போ நான் என்ன எழுதுவேன், ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பாலிடிக்ஸ்னு எழுதுவேன். சரிங்களா? இப்போ அடுத்தது ஐ ஹங்க்ரி. இப்போ நான் இதை சொல்லி கொடுத்துருக்க நேரத்தில் பசியாக இருக்கேனான்னு கேட்டால் இல்லை, நான் பசியாக இல்லை, இப்போ தான் சாப்பிட்டேன். அப்போ நான் என்ன எழுதணும், ஐ ஆம் நாட், உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதுறேன், ஐ ஆம் நாட் ஹங்க்ரி, எனக்கு பசிக்கவில்லை. இதே உங்களுக்கு பசியில் இருக்கீங்கன்னா ஐ ஆம் ஹங்க்ரி நீங்கள் எழுதிக்கோங்க. எனக்கு இப்போ பசிக்கல, அதனால் ஐ ஆம் நாட் ஹங்க்ரின்னு எழுதுகிறேன். அடுத்தது இட் வார்ம் டுடே. இன்றைக்கி கிளைமேட் வந்து வார்மாக இருக்கா. வார்மானா சூடாக இருக்காமா, இன்றைக்கி கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, ஏன்னா மார்ச் மாதம் இது, கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இட் இஸ், இட்டுங்கிறதுனால இஸ் சிங்குலரில், இட் இஸ் வார்ம் டுடே, இன்றைக்கி ரொம்ப வார்மாக இருக்குது. ஐ அஃப்ரைட் ஆஃப் டாக்ஸ். டாக்ஸை பார்த்து பயமா, ஒரு சில நேரம் பயமாக தான் இருக்கும். 4-5 நாய் ஓடியாரும் போது, நாய்கள் இல்லையா, கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அது முக்கியமாக பைக் ஓட்டும் போது, பின்னாடி துரத்தும் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அதனால் நான் அஃப்ரைடுன்னு எழுதிக்கிறேன், நான் பயப்படுவேன். ஐ ஆம் அஃப்ரைட் ஆஃப் டாக்ஸ். ஐ ஆம் அஃப்ரைட் ஆஃப் டாக்ஸ். அடுத்தது மை ஹேண்ட்ஸ் கோல்டு. என்னோடய கை கோல்டாக இருக்கா, இல்லை, இப்போ தானே சொன்னேன் டேவே ரொம்ப வார்மாக இருக்குது, என் கை எப்போ கோல்டாக இருக்கும், இருக்காது. மை ஹேண்ட்ஸ், மை ஹேண்ட்ஸுங்கிறது ப்ளூரல், என்னோடய கைகள். அப்போ மை ஹேண்ட்ஸ் பக்கத்தில் இஸ் வருமா, ஆர் வருமா, எஸ், ஆர் வரும். என்னுடைய கைகள், மை ஹேண்ட்ஸ் ஆரின்ட், ஆரின்ட், ஆர் நாட் அப்படின்னு எழுதலாம், ஆரின்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். மை ஹேண்ட்ஸ் ஆரின்ட் கோல்ட். கரெக்டாக? அடுத்தது கனடா, a very big country. கனடா வந்து ரொம்ப பெரிய கண்ட்ரியா? ஆமாம், கனடா வந்து ஒரு பெரிய கண்ட்ரி தான் இல்லையா? அப்போ கனடாங்கிறது ஒரு நாடு இல்லையா, ஒன்று. அப்போ சிங்குலர், கனடா இஸ் a very big country. உடனே சொல்லாதீங்க கனடா ஒன்றும் பெரிய கண்ட்ரி தான் இல்லையே, அது சின்ன கண்ட்ரி தானே, யூஎஸோட கம்பேர் பண்ணும்போது, ரஷ்யாவோட கம்பேர் பண்ணும்போது அது சின்ன கண்ட்ரி தானே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கனடா இஸ்ன்ட் அ வெரி பிக் கண்ட்ரி அப்படின்னு எழுதிக்கலாம். அதனாலையும் ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்தது டைமண்ட்ஸ் சீப். டைமண்ட்ஸ் எஸ் வந்திருக்கு, அப்போ இது ப்ளூரல், அப்போ பக்கத்தில் ஆர் தான் போடணும். டைமண்ட்ஸ் வந்து சீப்பா, சீப் இல்லை, அப்போ சீப் கிடையாது அப்படின்னு, டைமண்ட்ஸ்லாம் சீப் இல்லை அப்படின்னு எழுதணும். அப்போ என்ன எழுதணும், diamonds aren't cheap. அது diamonds plural, aren't cheap. diamondsலாம் cheap கிடையாது. அடுத்தது I interested in football. ஃபுட்பாலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா I am interested in footballனு நீங்கள் எழுதிக்கோங்க. எனக்கு கிரிக்கெட்டில் தான் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபுட்பாலில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் நான் என்ன எழுதுகிறேன், I am not interested in football. ஓகே. அடுத்தது ரோம் இன் ஸ்பெயின். ரோம் ஸ்பெயினில் இருக்கா, ரோம்னா என்ன, ஸ்பெயின்னா என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு நீங்களே எழுதுங்க. என்ன கரெக்டான ஆன்சர்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம ஆம் இஸ் ஆர் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கு என்ன அர்த்தம், இதை எப்படி நம்ம சென்டென்ஸில் ஃபார்ம் பண்ணலாம், சிங்குலரில் எப்படி யூஸ் பண்ணலாம், ப்ளூரலில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டே 1ல் பார்த்தோம். நாளைக்கு டே 2ல் இந்த ஆம் இஸ் ஆரை வச்சு எப்படி கேள்வி கேட்குறது அப்படின்னு நம்ம டே 2 நாளைக்கு நம்ம பார்ப்போம்.
இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.